வணக்கம். சித்த மருத்துவ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை களப்பெண்ணெய். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. புதற்காடுகள், இந்த புஷஸ் எங்களுடைய பிரதேசங்கள்லேயே நிறைய பெரம்பல் இருக்கும். அதில் பழங்களும் ஒரு ரெட் கலரில் நல்ல வடிவான பழம் கொத்து கொத்தாக இருக்கும். பழங்களும் சாப்பிடலாம். களப்பெண்ணெய் இலைக்கு நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது. பெண்ணை வேறு, களப்பெண்ணெய் வேறு, கறிவேப்பிலை வேறு, எல்லாம் இது வேறு குடும்பம். பெண்ணை வேறு குடும்பத்தை சேர்ந்து, அது ரூட்டேசியே குடும்பம். பெருஞ்செடி என்ன ஷ்ரப் வளரக்கூடியது. ஒரு 3 தொடக்கம் 5 இலைகள் இருக்கும். நல்ல சிவப்பு நிறமான பழங்கள் இருக்கும். இன்றும் கிராமப்புறங்களில் இந்த களப்பெண்ணெய் புட்டு என்ற அப்படி ஒரு பிரபல்யமான உணவு முறை. ஏன்னா இந்த நோய்களும் இந்த ருமேட்டிசம் என்று சொல்லப்படுற இந்த மூட்டு வியாதிகள், வாத நோய்களை எங்களுடைய மருத்துவத்தில் அது கீழ்வாயு வாத நோய் என்று 80 வகை நோய்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியான நோய்களுக்குள்ள முக்கியமான இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட கீழ் வாயுக்கள் என்று சொல்லப்படுற பெரிய மூட்டுக்களாக இருக்கலாம், சின்ன மூட்டுக்களை தாக்குற நோய்களாக இருக்கலாம். எல்லா வகை நோய்களுக்கும் இந்த களப்பெண்ணெய் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. எப்படி பாவிக்கலாம்னா எங்களுக்கு தெரியும். எங்களுடைய மருத்துவத்தில் உள்மருந்து மட்டும் இல்லை, வெளிமருந்து மருத்துவ முறையும் சேர்த்து செய்வோம். உதாரணமாக சளி இருக்குன்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டு வெளியில் சில வெத்திலையில் எண்ணெயை தடவி வாட்டி மேர்பில் மெதுவாக வச்செடுக்க சொல்லுவோம். சீந்திலேயே வைக்க சொல்லுவோம். இல்லை சில தைலங்களை பூச சொல்லுவோம். சில 10 போன்றதுகளை பயன்படுத்த சொல்லுவோம். அப்போ 50% ஒரு சிகிச்சைக்கிற திறன் இந்த வெளியில் செய்கிற மருத்துவ முறைகளுக்கு இருக்குது. அது உடலுக்கு எந்த கெடுதலையும் ஏற்படுத்தக்கூடியதல்ல. ஆகவே இந்த களப்பெண்ணெயை எப்படி என்றால் அது இந்த ஆய்வுகள் கூட நிரூபிச்சிருக்கு. டு கியூர் ருமேட்டிசம் என்று, அதாவது மூட்டுக்களில் வார வியாதிகளை தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்றதை ஆய்வுகள் கூட தெரிப்படுத்தி இருக்குது இந்த களப்பெண்ணெய் இலைக்கு. அதை நீங்கள் எப்படி எங்களுடைய இயக்க முறையாக எடுக்கலாமெண்டா, நாங்கள் புட்டு அதுகள் சாப்பிடும்போது நிறைய மாற்றத்தான உணவைத்தானே சாப்பிடுவீங்க. அந்த புட்டு களி செய்யும்போது எங்களுடைய மருத்துவ முறைகளில் நாங்கள் அந்த இலைகள் சேர்த்து செய்கிற அடை, ரொட்டி, பிட்டு, மா போன்றவற்றை முக்கியமாக இருக்குமேனண்டா அந்த இலைகளில் இருக்கிற நேர்ச்சத்து இந்த நீங்கள் போடுற மாவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் மாச்சத்தை அகத்துறிஞ்சிறதை குறைக்கும். அப்போ எங்களுக்கு அந்த சீனிச்சத்தோ கொலஸ்ட்ரோலோ ஏற விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மா வகைக்கு இலை வகைகளை போட்டு சமைக்க அதே ஒரு அனுகூலம். அதே மாதிரி இந்த களப்பெண்ணெய் இலைக்கு இந்த மூட்டு வியாதிகளை நீக்கிற தன்மையும் இருக்கும். மற்ற சுவையாக இருக்கும். அப்போ இந்த புட்டுக்கு நீங்கள் சிவத்த பச்சரிசி மா எடுத்தால் இந்த களப்பெண்ணெய் இலைகளை எடுத்து இந்த இலைகளை நல்லா கழுவி சிவத்த பச்சரிசியோடு சேர்த்து நல்லா இடித்து பச்சையாக வரும் அந்த மா உங்களுக்கு அரிச்சு போட்டு அதில் புட்டை வச்சும் சாப்பிடலாம், களிக்கிண்டியும் சாப்பிடலாம். எப்போவும் ஒரு சூடாக இருக்க அதை சாப்பிடணும். இந்த களி நீங்கள் அந்த மாவுக்கு கொஞ்சம் இளஞ்சூட்டு தண்ணி விட்டு அதை குழைச்சி ஒரு 10 மாதிரி போல்டிஸ் மாதிரி தயாரித்து சுத்தமான ஒரு பழைய நூல் வேட்டி துணியில் இந்த பேஸ்ட் மாதிரி அதை அப்படியே பேஸ்ட் மாதிரி பூசிட்டு நீங்கள் 10 மாதிரி எந்த மூட்டில் வலி இருக்கோ அந்த மூட்டில் வச்சு நீங்கள் ஒரு போல்டிஸாக 10 கட்டி கொண்டு வரலாம். உடனே அவுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 12 மணித்தியாலமாவது அந்த 10 காலில் ஊற வேணும். 12 தொடக்கம் 24 மணித்தியாலம் அப்படி ஊற விட்டு கொண்டு உள்ளுக்கும் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்களா இந்த மூட்டு வியாதி அதுகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த களப்பெண்ணெய் இலைகளுக்கு உண்டு. அதால் தான் களப்பெண்ணம் புட்டண்டு கூட எங்களுடைய முன்னோர்கள் சாப்பிட்டு தான் நம்மளோட ஆரோக்கியமாக இந்த மூட்டு வியாதிகளோ எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டவை. இப்படியான ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகளை தங்களுடைய உணவோடு சேர்த்தெடுத்துடுவினா. அதே மாதிரி இந்த களப்பெண்ணெய் பழம் எங்களுக்கு தெரியும். பழங்கள் இப்போவும் ஃப்ரக்டோஸ் கூட பழங்களில். அப்போ ரத்தத்தில் சீனியின் அளவை அதிகரிக்கும். நீரிழிவு நோயாளிகள் கொஞ்சம் இப்போ நான் சொன்ன மாதிரி சில தெரிவு செய்யப்பட்ட நன்றாக கனியாத சில பழங்களை தான் சாப்பிட வேணும். அதே மாதிரி சாதாரண ஆரோக்கியமானவர்களுக்கு இது ஒரு சிறந்த களப்பெண்ணெய் பழம் நிறைய நல்ல நீர்ச்சத்து இருக்குது, நேர்ச்சத்து இருக்குது, உயிர்ச்சத்து சி இருக்குது, உயிர்ச்சத்து ஏ, பீட்டா கேரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான உயிர்ச்சத்துக்கள் கனிமங்கள் நிறைந்தபடியாக இந்த பழங்கள் கிடைக்கும்போது நிறைய இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடலாம்னா நிறைய சாப்பிடலாம்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் அதில் எந்த விதமான நச்சுத்தன்மையும் இல்லை. ஆனால் என்ன பழங்களாக இருந்தாலும் அந்த அளவில் நீங்கள் பழங்கள் கிடைக்கும்போது எடுத்துக்கொண்டு வரும்போது எங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் நீர்ப்பீடனத்தை அதிகரித்து எங்களுக்கு மற்ற நோய்கள் வராமல்
இலகுவாக எங்கள் நோய்கள் எங்களுடைய உடம்பை தாக்காமல் எங்களுடைய உடம்புக்கு ஒரு பாதுகாப்பான நுண்போஷண கூறுகளை கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு தேக நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நன்றி.